ஹலோ ஜம்ம, இன்னைக்கு என்ன பண்ணி இருக்கிற? கம்பு சேமியா. கம்பு சேமியா. சேமியாவில் எல்லா வகையும் வருதாப்பா? எல்லாமே வருது. கம்பு, வரகு, சாமை, கோதுமை. அப்படியா? ராகி. அன்னைக்கு நம்ம சாப்பிட்டது வரகுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கம்பு. கம்பு. எப்படி இருக்கே? சுவையா இருக்கா? ஆமா போ, நல்லா இருக்கு. இது வந்து இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, எவ்வளவு வயசானவங்க சாப்பிட்டாலும் ஜீரணமாய்க்கும். சிறுதானிய வகை. கம்பு இந்த ரைஸா சாப்பிட்டோம்னா ஜீரணம் ஆகாம. சேமியானா குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஜீரணமாய்க்கும். ஆனா அந்த காலத்துலலாம் கம்பு, இது சோளம் இதெல்லாம் வந்து குத்தி பதப்படுத்தி அப்புறம் அதை காய வச்சு நெரிச்சு என்ன அப்படிதான் உள்ளுக்குள்ளார கொண்டு வருவாங்க. இப்ப பாரு, சேமியா வடிவில் எல்லாமே கிடைக்குது. நம்மளும் சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டோம்னாங்க ஜீரணமாக மாட்டேன்ருச்சு. அதனால இப்ப இப்படி பண்ணிக்கிறோம். சிறப்பா இருக்கு இல்லையா? சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடுறங்காட்டி அது இன்னும் நல்லா இருக்கு. உடம்புக்கு தெம்பு. ரைட், ரொம்ப சந்தோஷம். நீ இப்ப சாப்பிட்றா 9 மணிக்கு சாப்பிட்றா, 1 மணிக்கே பசிக்கும். மக்களே, சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. சிறுதானிய உணவுகள் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமா நல்லா இருக்கும். வீட்டில் சொன்னது 100க்கு 100 உண்மைங்க. அதாவது சிறுதானியத்தினுடைய பலன் மிக அற்புதம்ங்க. அது ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம உடம்புல கெட்ட கொழுப்புல இருந்து அழிக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் பண்ணி இன்னும் வயசான காலத்துலையுமே நம்மளை திருப்தியா வச்சுக்கிறதுக்கு அது உதவுதுங்க. அதான் அந்த காலத்துல வந்து உங்களுக்கு அரிசிங்கிறது என்னைக்கா ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி இட்லிங்கிறது தீபாவளிக்கு தான் வரும் இட்லி. அப்படிங்க. இன்னைக்கு எல்லாமே மாறி போயிங்க. எது பார்த்தாலும் ஹைபிரிட்னு போயிருதுங்களா? சத்தே இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்டு இருக்காங்க 100க்கு 90%. இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை நம்ம உடம்புல ஏற்றிக்கிட்டோம்னா அது ஏகப்பட்ட ஹியூமினிட்டி பவர் நம்மளுக்கு கொடுக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிருங்க. எதுக்கும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. சிறுதானியத்தை நிறைய சேர்த்திக்கிங்க. ரோட்லேயே போயிட்டுருக்குறீங்க, கம்மங்கூழ் விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அங்கே பார்த்தா ஆளுகளே இருக்காதுங்க. போங்க, ஒரு கம்மங்கூழ் வாங்குங்க, வாங்கி குடிங்க. அது மிகப்பெரிய சத்துங்க. அதில் இருக்க பாக்டீரியாக்கள் உடம்புல இருக்கிற நிறையா விஷயங்களை, கெட்ட கொழுப்புகளை அழித்து நல்ல கொழுப்புகளை உருவாக்குதுங்க. அதனால கண்டிப்பாக உபயோகப்படுத்துங்க. சிறுதானியம் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும் தனம். ஆமாங்க, நான் அதை அப்படிதான் சொல்லுவேன். பெரும் தனம். சிறுதானியம் நம்ம வாழ்க்கையில் பெரும் தனம். உபயோகப்படுத்துங்க, சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக வாழுங்கள். ஆமாங்க, எவ்வளவு பெரிய விஷயத்தை சர்வசாதாரணமாக நம்ம பேசி முடிச்சிருக்கிறோம். ஆமாங்க, எப்படின்னா விழிப்புணர்வுங்கிறது இந்த மாதிரி சில வீடியோக்கள் போடும்போது தான் மக்கள் மனதில் ஆழப்பதியும். இந்த விஷயம் ஆழப்பதியணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேனுங்க. மனசில் ஏற்றிக்கொள்ளுங்கள். சிறுதானியத்தை நிறையாக சேர்த்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக அதில் அமைவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தும் நாம் ஏன் அதை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும்? பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருங்கள், நிம்மதியாக வாழுங்கள்.
ஆமாம், நம்ம மாத்திரம் இல்லை, சிறியவர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். அவங்க உடம்புல சக்தி இல்லை, ஓடினா வந்தால் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த சிறுதானியம் கூட சேர்த்தும்போது பவர் அதிகமாயிருங்க. ஜம்முன்னு அவங்களுடைய வாழ்க்கை அமையுங்க. பெண்களுக்கும் அதே தான். அவங்களும் இதை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும்போது ஏகப்பட்ட நன்மைகள். ஆகவே அனைவரும் பயன்படுத்துங்கள், சந்தோஷமாக இருங்கள், வாழ்க்கை சுபிட்சமாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.